ஒரு வழியாக ரோபோட் வச்சு இப்போ கனெக்ட் பண்ணி காலையிலே கிரிக்கெட் விளையாடுறாங்க. நீ கிறிஸ்மஸ் இல்லை, எல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க பொழுது, அதனால் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாங்க காலையில். டைமர் ஆயிடுச்சுங்க, டைமர் ஆயிடுச்சு, மணி 9 ஆயிடுச்சு. ஓகேங்களா, 9:24 இப்படி வேணாம். கிரிக்கெட்டில் வச்சாங்கன்னா பால் நம்ம மூஞ்சிலே போடும். ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, இப்படி சுற்றி போயிடும். காலேஜ் அப்புறம் ரவுண்ட் அடிச்சிடலாம். ஃபுட்பால் விளையாடுறாங்க. இதெல்லாம் நம்ம விளையாடிட்டோங்க. நம்ம வயசில் நம்ம விளையாடணும். இப்போ விளையாடுறதுக்கு டைமே கிடைக்கல. செம்ம தலைவலிக்குதுங்க. என்னன்னு தெரில, கூலிங் ஆகிட்டு தானேன்னு தெரில. ஏற்கனவே நவராத்தினா இல்லை ஒரு பக்கம், ஃபஸ்ட் ஒரு பக்கம். ஆல்ரெடி டாகி தூங்கிட்டு இருக்கியா? தூங்கு. இங்கே வேற பள்ளம் ஆகிட்டுக்குதுங்க. எப்படி இவ்வளோ பெரிய பள்ளம் வந்துச்சுன்னே தெரிலங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். அடி வீணனா அவ்வளோதான் பைக்கில். ஓகேங்களா, சரியான பள்ளம். இதில் ஏறி இறங்காது இல்லையா, இதில் இறங்கிடும். இவ்வளோ பெரிய பள்ளம் எப்படி வந்துச்சு? மழை பெஞ்சிச்சு இல்லை, அதில் ஆன பள்ளம் போலுது. இந்த பக்கம் கிரிக்கெட்டு, இந்த பக்கம் கிரிக்கெட்டு. தலை வலிக்குதுங்க, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது. ஐயோ, என்னதான் பண்றதுன்னே தெரில. டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து கஸ்டமர் வந்து அவங்க எதுவுமே டைமிங் சொல்லல. ஓகேங்களா, 10 மணி வா, 10:30 மணி வான்னு. ஏன்னா முன்னேற்று நம்ம சீக்கிரமா போயிட்டோம், 9:50 போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து 10 மணிக்கெலாம் வந்துருந்துட்டாங்க. நேற்று வந்து எனக்கு வீடியோ கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்டா நேற்று வீடியோ கட் ஆயிடுச்சுன்னா, அதாங்க கஸ்டமர் வந்து ஊருக்கு ஃபோன் பண்ணினே இருந்தாங்க. யார், டிரைவர் அண்ணாக்கு. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணே இருந்தார். ஓகேங்களா, பத்தாதிக்கு என் ஃப்ரெண்டு வேறு எனக்கு ஃபோன் பண்ணே இருந்தான். ஓகேங்களா, ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட டென்ஷன். ஓகேங்களா, ஏகப்பட்ட டென்ஷன், பிபி ஆயிடுச்சு நேற்று. ஓகேங்களா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அவங்க வந்து டைமிங்கும் சொல்லல. திடீர்னு வான்னா எப்படி வர முடியும்? ஆனால் இந்த பக்கம் பார்த்து திரும்பினா பின்னாடி எதுக்கு மிரர் கொடுத்துருக்காங்கன்றதே மறந்துடுறாங்க. எதுக்கு மிரர் கொடுத்துருக்காங்கன்றதே மறந்துடுறாங்க. அதுதான் நிறைய பேர் மிரர் மாட்டாமலே சுற்றிங்கிறாங்க. காலையிலே ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிட்டு இருக்குங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, லாரி வந்து டிவைடரில் ஏற்றி கவுந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதாவது சைடில் வந்து அந்த காவா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம NH-48 சென்னை டு வேலூர் ரோடு ஹைவேல காவா இருக்கும். அந்த காவால லெஃப்ட்ல போய் சர்வீஸ் ரோட்ல நிப்பாட்டி இருப்பாரா, இல்லை தூக்கத்தில் விட்டாரான்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி பகாதி டிரைவர் அண்ணன் வந்து சிங்கிளா ஓட்டுறாங்க இல்லைங்களா. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 மேலே ஓடாது. ஓடாதுங்களா, வெயிட் அதிகமாக இருந்தால் 40 மேலே ஸ்பீடு போனால் பிரேக் வச்சா நிற்காது. ஓகேங்களா, பின்னாடி வந்து டன்னேஜ் அதிகம் இல்லைங்களா. 50 டன்னேஜ்னு நினைக்கிறேன். 60 டன்னேஜோ 90 டன்னேஜோ தெரில, அது சரியா. ஓகேங்களா, அவ்வளோ டன்னேஜ் அதிகமாக இருக்கிறதுனால சடனாக பிரேக் வச்சாலும் அதே மாதிரி யாருன்னா குறுக்கில் வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. அதுதான் நின்னாதான் லாரிலாம். ஓகேங்களா, லாரி அதாவது ஹெவி வெஹிக்கிள், ஸ்மால் ஹெவி, அதாவது லோடு ஏற்றிட்டு போகிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா அதுதான் நின்னாதான். ஓகேங்களா, பஸ்ஸு கூட அப்படிதான். ஓகேங்களா, முன்னாடி போயிட்டு இருக்கோம், அது கூட அப்படிதான். அதனாலதான் வந்து 60, 80 அதுக்கு மேலே யாரும் ஓட்ட மாட்டாங்க. 60, 40, 60 தான். ஓகேங்களா, அதனாலே அதுக்கு மேலே அது இல்லாமல் மைலேஜ் யாரை கொடுக்கணுங்க. ரொம்ப நரக வேதனை. ஓகேங்களா, மைலேஜ் தரணுன்றது. ஓகேங்களா, டைமுக்கு டெலிவரியும் பண்ணணும், மைலேஜையும் கொடுக்கணும், சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயும் விடணும். ஓகேங்களா, டைமுக்கு அதே மாதிரி அங்கே போய் ரெஸ்ட்டும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டங்க. சிங்கிள் டிரைவரெல்லாம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டபுள் டிரைவராக ஓட்டினா படி தரமாட்டாங்க, சிங்கிள் டிரைவராக ஓட்டினா அந்த படி கொடுப்பாங்க. கமிஷன் படி தானேங்க. ஓகேங்களா, கமிஷன் படி தானேங்க. கமிஷன் இல்லாத வாழ்க்கையே இல்லை, உலகமும் இல்லை. ஓகேங்களா, கமிஷன் எல்லாத்துக்கும் கமிஷன் தான். ஓகேங்களா, ஆஹா, இதுல ப்ளூ தேட்டர்ல வந்து 3 தேட்டர் போல இருக்குங்க. இதுக்கப்புறம் 2 தேட்டர் எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க, சின்ன தேட்டரு. வேற லெவலு. பஸ் நிற்குமா பஸ் ஸ்டாப்ல? டைம் ஆயிடுச்சுங்க, இன்னும் சாப்பிடல. அவங்க இந்த வீட்டில் சாதமாக கொஞ்சம் தான் இருந்துச்சு, அம்மாவுக்கு தான் இருந்துச்சு. சரி ரைட்டு, ஹோட்டலில் சாப்பிடலான்னு வந்துட்டேன். ஆனால் டைம் இல்லை சாப்பிட. போய் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு, ஓகேங்களா, போய் ஒரு டீ மட்டும் அடிச்சுட்டு நேராக கிளம்பி போயிட்டு வேண்டியதான். மதியம் சாப்பிட்டுருக்கான். பெட்ரோல் வேற போடலங்க குட்டி பையனுக்கு. ஈலே இருக்கிறான். எவ்வளோ ஈல இருக்கான்னு தெரியுங்களா, காட்ட கூட முடியாது போலது. அப்படியே இங்கே வரான் கரெக்டாக. ஓகேங்களா, ரொம்ப ட்ரைல இருக்கிறான். இன்னைக்கு போயிட்டு வருவானா கண்டிப்பாக வர மாட்டாங்க. வரும்போது எங்கன்னா ஆஃப் ஆகிடுவான். ரொம்ப இந்த மாதிரி ஈலெல்லாம் ஓட்டினதே இல்லை. எப்பவுமே 200 300 போட்டுருவேன். நாளைக்கு ஒரு இடம் போனாங்க, முன்னாடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னா நான் ஒன்றும் கூப்பிட்டு போகலங்க. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அம்மாவை. ஏன்னா நேற்று போக வேண்டியது. ஓகேங்களா, சாரி 24 நேற்று தானே. ஆமாம், நேற்று போக வேண்டியது.
இன்னைக்கு 25 ஆயிடுச்சு, நாளைக்கு 26 ஆயிடுச்சு. நாளைக்கு டாக்டர் இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நாளையோட மாத்திரை முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா, அவ்வளோ ரேரா போய் கூட்டு போறோம் பாருங்க. மாத்திரை முடிஞ்சிடுச்சு. அதுதான் எங்க அம்மா நாளைக்கு போயிடலான்ட்டாங்க. நாளைக்கு டியூட்டி வந்தாலும் வரலனாலும் ஹாஸ்பிட்டல் கம்பல்சரி போய் ஆகணும். அதனால கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அதனால சொல்லிட்டேன் அம்மாட்டம்மா, நாளைக்கு காலையில குளிச்சுட்டு ரெடியாரு, காலைல போய் பார்த்துடலாம். 10:30 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க. போய் பார்த்துட்டு நான் ஏதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அவங்களும் மாத்திரை கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஒரு மாசம் 1.5 மாசம் கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியா இருப்பேங்க. ஓகேங்களா, நாளைக்கு ஒரு இடம் டியூட்டி வரலன்னா நாளைக்கு ஒரு இடம் போகலான்னு வருவேன். ஆனால் அந்த மலை மேலே ஏற முடியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். புதுசாக எதனா ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? அப்படி இல்லைல்ல. ஏன் அவ்வளோ சூப்பராக ஓட்டின்னு போயிருக்கிறாரு அண்ணன்? அவர் பிரேக் அடிப்பாருன்னு தெரியாதா? எல்லாருக்கும் அர்ஜென்ட்டுங்க, எனக்கும் அர்ஜென்ட்டு, எல்லாருக்கும் அர்ஜென்ட்டு. நானும் ஏறிட்டேங்க. சூப்பராக ஏறணும்டா மாட்டு. எல்லாருக்கும் அர்ஜென்ட்டு தான், எனக்கும் அர்ஜென்ட்டு. இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறது தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஓவர்டேக் பண்ணுருவோமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துன்னு போகிறது க்ளீனாக தெரியுதுங்க. எல்லாரும் பார்த்துனே வராங்க. பரவாயில்ல, பார்த்தா பார்க்கட்டும், தப்பு இல்லை. பஸ்ஸுக்காரனுக்கும் டைம் ஆயிடுச்சு பொழுது. சாப்பாடு டைமா இல்லை ட்ரிப்பு ஏற்றுற டைமான்னு தெரியல. மைக் வேற எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. வயசு ஓவர்டேக்கே பண்ண முடியாது போல. ரைட் லைனில் ஓவர்டேக் பண்ண முடியாது, லெஃப்ட் லைனில் ஓவர்டேக் பண்ண முடியுமா? எதுவும் கேப் விடாமல் பேசின்னு வராங்கப்பா. பிரேக் பிடிச்சின்னு வராங்க. ஏன் பிரேக் கார்டு வயசாயிடுச்சா? இந்த கற்றுது ரொம்ப வருஷமாக மாற்றாமல் இருக்குமோ? பிரேக்குக்கு வயசாயிடுச்சு போலதுங்க, பிளேட்டுக்கு. ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்கா ரைட்டு? முன்னாடி காரக்காரங்க போனேன். நம்ம டைம் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்மஸுக்கு 4 நாள் லீவு போலதுங்க. ஓகேங்களா, எத்தனை நாள் லீவுன்னு தெரியல. இன்னைக்கு 25 வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேங்களா, திங்கட்கிழமையும் கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி கேள்விப்பட்டேன். நான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தலை, கண்ணு, தூக்கம், ஓகேங்களா, எதுவுமே இல்லைங்க சரியா. ஆஹா, படம் ரிலீஸ் ஆகுது. அனுகொண்டா 3 புது படம் ரிலீஸ் ஆகுதா? சிறைன்னு விக்ரம் பிரபு நடிச்சுக்கிறாரு. சிறைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்பா அனகொண்டா 3. ஓகேங்களா, அனகொண்டா 2 1 பார்த்துட்டேன். அனகொண்டா 3 வந்துருக்கா? ரைட்டுங்க, பாத்திர வேண்டியதுதான் படத்தை. டெய்லி கஸ்டமர் வீட்டு இன்னைக்கு சென்னைக்கு டியூட்டி இருந்துச்சுங்க. ஓகேங்களா, காலையில நைட்டே சொல்லிட்டாங்க. நான் என்ன ஒரு டிரைவர் அண்ணா வந்து லீவ் எடுத்துட்டு விடாரு, அவங்களுக்கு ஓட்டுறவரு. நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேங்கன்றதுக்குள்ள டியூட்டி போட்டாருங்க. போட்டுட்டு கஸ்டமர் நம்பர்லாம் அனுப்பிச்சு நீங்க பேசிக்க போனாங்கன்னா நான் ஒரே நிமிஷம்னா அவங்க கிட்ட கேட்கறேன்னா, நைட்டு 11 ஆயிடுச்சுங்களா, அவங்க கிட்ட நான் கேட்கறானான்னு சொல்றேன். அவர் பாட்டு நம்பர் அனுப்பிச்சு விட்டாரு. நான் ஃபோன்லாம் பண்ணி பேசவே இல்லை. ஓகேங்களா, ஃபோன் பண்ணியே பேசல. அப்புறமா அவங்க என்னன்ட்டாங்க, நீங்க நாளைக்கு வந்துருங்கன்ட்டாங்க. ரைட்டு, அவருக்கு மெசேஜ் போட்டேன் வாட்ஸ்அப்ல. ஆனால் என்னால் வர முடியாது, அவங்க டிரைவர் அண்ணன் வரலையா, அதனால நீங்களே வந்துருங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. அதனால நான் அங்கேயே போயிடுறேண்ணா அப்படின்ட்டேன். ஓகேங்களா, நீங்கள் யாருன்னா நீங்கள் அனுப்பிச்சிருங்கண்ணான்றேன். காலையில் நான் 6 மணிக்கெலாம் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி, வரலைங்களா டிரைவருங்களா, நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் அவர்கிட்ட நைட்டே சொல்லிட்டேன் சார், நான் வர முடியாதுன்னு வாய்ஸ் மெசேஜே போட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அப்புறம் யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரிலங்க. இன்னைக்கு சென்னை சைட்ஸிங்கு அழகாக போயிருந்தேன்னா, என் ஃப்ரெண்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா, அவரும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு. அழகாக சென்னை சைட்ஸிங்கு. ஓகேங்களா கைஸ், இந்த இடத்த நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த டிவைடரில் பாருங்க, எதுவுமே ஒரு சேஃப்டி லைட்டே இல்லைங்க. நேராக போய் குத்த வேண்டியதான் போலுது. ஒரு சேஃப்டி லைட்டே இல்லை இந்த இடத்துல. கொஞ்சம் யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சேஃப்டி லைட்டு போடணுங்க. நைட்டில் சுத்தமாக தெரில அந்த இது பேரிகார்டு டிவைடரு. ஓகேங்களா, சுத்தமாக தெரியல. எப்படி சொல்கிறது, சிக்னல் யாரை வேடிக்கை பார்க்குறாரு?
நம்ம மட்டும் ஸ்பெஷலாக நிற்கணுமா? நிறைய ஓடி பார்க்குறாரு அண்ணன். அதாவது ஒரு சேஃப்டி லைட் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நைட்டில் லாரிக்காரண்ணு, பஸ்காரண்ணு, டூ வீலரு ஓகேங்களா, காரு ஓகேங்களா, ரொம்ப ஸ்பீடாக வந்து டர்னிங்கில் திரும்புவாங்க. அதுதான் அவ்வளோ பெரிய டர்னிங் போட்டுக்கிறாங்க. ஆனால் சின்ன டர்னிங்காக மாறி போச்சு ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க வண்டியை ஓகேங்களா. தூக்கத்தில் வண்டி ஓட்டாதீங்க. தூக்கம் வந்தால் கூட தூங்கிடுங்க, தூங்கிட்டு கூட ஓட்டுங்க. கஸ்டமர் ஓட்ட சொன்னால் கூட ஓட்டாதீங்க ஓகேங்களா. ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது ஓகேங்களா. ரஸ்க் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு நிமிஷம் தான் ஓகேங்களா. தூக்கத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த ஒரு கோடு பண்ணுங்க, கோடு போட்டால் தான் கோட்டுக்குள்ளே நிற்பாங்க, இல்லைன்னா கோட்டை தள்ளி தான் நிற்பாங்க. காலியாக இருக்குங்க காலைல. கிறிஸ்மஸுக்கு காலியாகுதா? ரைட்டுங்க. எல்லாம் நீ எங்கே தெரியுமா? திருப்பதியில் ஹவுஸ்ஃபுல்லு. இன்னைக்கு திருப்பதியில ஹவுஸ்ஃபுல்லுன்னா பார்த்தீங்கன்னா அப்போ எந்த அளவு இருக்கும் கூட்டம், வேற லெவல். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லு. சர்ச்சி ஏசப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா. இன்னைக்கு திருப்பதியில ஹவுஸ்ஃபுல்லு. அப்போ பார்த்துங்க, கோயில் எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் கண்டிப்பா, வேற லெவல் கூட்டம் ஓகேங்களா. நீ கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமான்னு பாக்குறேன், ஆனா உள்ள போக முடியாது, அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும் ஓகேங்களா. பார்ப்போம். நம்ம காதல் கதையை கண்டினியூ பண்ணுங்களா? நானும் சொல்லணும்னு மறந்துட்டேங்க, ஞாபகமே வர மாட்டேங்குது. யோசிச்சு பாக்குறேன். அது நடந்து கிட்டத்தட்ட எப்ப தெரியுமா நடந்துச்சு? 2008, 9. அண்ணா 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 வீர விளையாட்டுலாம் விளையாட வேணாம், எதிரி ஊந்துட போற. 2009, 8 இருக்குங்க. 9 or 10 தெரியல ஓகேங்களா, சரியா தெரியல எனக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா. அதனால காதலுக்கு சிக்னல் போட்டாங்க. நம்ம இப்படி போய் அப்படி வந்துடலாம், சிக்னல் போட்டாங்க. வேலூர் அகில்காரியில் வேற முன்னானத்து வந்து யாரோ ஒருத்தர் வீழ்த்தாருங்க தவறி ஓகேங்களா. அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு காப்பாத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா என்ன பண்றதுங்க, அவரு தண்ணி ஊறிட்டு இருக்குங்க, பயங்கரமா ஊறிட்டு இருக்கு. ஆஹா, வேற லெவல்ல தண்ணி அகில ஏறிட்டு இருக்கு. மேல காதலர்கள் காதல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்மள மட்டும் போனா அலோவ் பண்ண மாட்டாங்க, காதலர்கள் போனா காதலர்கள் அலோவ் பண்றாங்க. லவர்ஸா போனா அலோவ் பண்ணுவாங்களோ? நானும் ஒரு தடவை போகிறேன், நிறைய டைம் போனது இல்ல, போகணும்னு ஆசையா இருக்கு. பார்ப்போம், நம்மளும் ஒரு லவர் வந்தா அதை கூட்டு போலாம். வந்தா கூட்டு போவோம், வந்தாதான் வராது கண்டிப்பா, வந்தா கூட்டு போவோம். அகல்கரையில தெரியாத வீழ்த்துக்கிறாருங்க. அவரை காப்பாத்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரை பண்ணியும் எப்படி சொல்றது, இறந்த நிலையில மீட்கப்பட்டது ஓகேங்களா. அவர் எதுக்கு அந்த இடத்துக்கு போனாரு? அந்த கம்பி தாண்டி போக கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு. கம்பி தாண்டி போனா கூட முடிஞ்சா சேஃப்டியா இருக்கணும், இல்லைன்னா போக கூடாது, அவ்வளவுதான் ஓகேங்களா. டைம் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் வேகமா போயிட்டு இருக்கேன். எவ்வளவு வேகத்துல போறேன்னா 40, 50 தான், அதுவே ஒரு வேகம் தான் ஓகேங்களா. காற்று வேற புஷ்கு புஷ்குன்னு அடிக்குது. எனக்கு தலை வலிக்கிறதுனால எதுனா டீ சாப்பிடணுங்க, கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். வர வர இந்த டீ விடவே மாட்டேன், டீயா குடிக்கிறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என் காதல் கதையை நடந்து சொன்னீங்களா, 2010, 2011 நினைக்கிறேன், சரியா தெரியலங்க, ஞாபகமே இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அது. அந்த பொண்ணு வந்து கரெக்டா வந்து நான் ஜிஹெச்ல ஓகேங்களா, ஜிஹெச் வந்திருந்தாங்க, நான் சென்ட்ரல் ஜங்ஷன்ல இருந்தேன் ஓகேங்களா. டீ சாப்பிடலான்னு போனேன் ஓகேங்களா, அவங்க டிஃபன் சாப்பிட போனாங்க, நான் டீ சாப்பிட போனேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் வரலங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப நேரமா வரல, நான் அந்த பொண்ணுக்கோசம் வெளியிலே வெயிட் பண்ணி நின்றேன். இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, ஆனா 90s கிட்ஸ் தாங்க தெரியும். ஒரு பொண்ணை பார்த்துட்டா அந்த பொண்ணு எப்படி சொல்றது, மறக்கவும் முடியல, விடவும் முடியல அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. இந்த ரோடு ஏன் அப்படி இது, ஐயோ, ரொம்ப நாளா முன்னாடி தோண்டப்பட்ட ரோடு இப்பவே அப்படிதான் இருக்கு. சிக்னல் போட்டுக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் போகணும்? அந்த சிக்னல் இருக்கிற இடமே தெரியலங்க, அவ்வளோ தூரமா இருக்குது. முன்னாடியே வச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு கிராஸ் ஆகிறாங்க. ரைட்டு போட்டாங்க டமால். இங்க சித்திரால வேணாமா, நம்ம சட்டேஸ்வரில் சாப்பிடலாம் ஓகேங்களா. டைம் ஆயிடுச்சு. அதாங்க, அந்த அவங்க ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா. நானும் என்ன சொல்றது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இவங்க வர மாதிரியே தெரில. அப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்துட்டோன்னு என்ன ரீசன் உள்ள போனாங்க, என்ன ரீசன் வெளில வந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நைட்டு
12 மணிக்கு செல்ல தொலைச்சேன். 12 1 மணி. அதுல இருந்து அவங்க அந்த பொண்ணு கூட தான் சுத்தி இருக்கிறோம்னா பாத்துங்களேன். அப்ப எந்த அளவுக்கு டீப்பா லவ் போயிட்டு இருக்கு பாருங்க. வேற அளவுக்கு லவ் ஸ்டோரி. ஓகேங்களா, இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே தெரியாதுங்க. அப்ப வந்து நான் சின்ன பையன் இல்லைங்களா, எனக்கே அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஹார்மோன்ஸ் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு யாருமே ஃபோன் பண்ணல. சந்தோஷமா இருக்குது இந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுன்றதுக்கு. ஓகேங்களா, கோல்டு ஒரு பக்கம், தலை ஒரு அழிக்குது, கண்ணு வேற அழிக்குது. இது மனுஷனாவே பிறக்கூடாதா? ஏன்டா இந்த மனுஷனுக்கு மட்டும் இத்தனை சாபம் சோகம், வலிகள், கஷ்டங்கள், துன்பங்கள்? மனிதனாகவே பிறக்கக்கூடாது மனிதன். ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணையும் பார்த்து நின்னேன். ஹார்மோன்ஸ் வேலை பயங்கரமா செஞ்சுக்கிட்டு போலது. அப்போ ஓகேங்களா, அவனை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. என் வேலையை தேடி நான் போகவே இல்லை. நீ ஃபுல்லா அவங்க கூட தான் இருந்தேன் சுத்தின்னு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்தாங்க. அப்புறம் வந்து லோக்கல் ட்ரெயின், அரக்கோணம் ட்ரெயின் ஏறினாங்க. ஓகேங்களா, அரக்கோணம் ட்ரெயின் தான் ஏறாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அப்போ வந்து படிக்க தெரியாதுங்களா. இப்பயாவது ஓரளவுக்கு படிக்கிறேன், அப்போ சுத்தமா படிக்க தெரியாது. ஓகேங்களா, அப்போ என்ன வயசுனா எனக்கு தெரிஞ்சு 15 16 இருக்கும் எனக்கு. ஓகேங்களா, அந்த பொண்ணுக்கு ஒரு 16 to 17 இருக்கும். அப்பவே காதல். ஓகேங்களா, அப்பவே காதல். அதோட முன்னாடி ஒரு ஸ்கூல் காதல் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா, அப்பவே ஒரு காதல் வந்துருக்குன்னா அப்ப பாத்துங்க. ஓகேங்களா, அப்ப 15 16 வயசுல காதல். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் காதல் இருந்தது. அது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, அது என்ன பண்றது. கிருஷ்ணசாமியில படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, 6ஆம் கிளாஸ்ல. அதாவது 2005 நினைக்கிறேன். 2005 கவர்மெண்ட் ஸ்கூல் முடிச்சேன். அப்புறம் வந்து கிருஷ்ணசாமியில ஸ்கூல்ல போட்டாங்க. எனக்கு படிப்பு வரல. ஓகேங்களா, அப்புறம் நான் ஸ்கூல்லே வேணாண்டான்னு வந்துட்டேன். அப்பதான் அந்த பொண்ணை முதல்ல பார்த்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்குதுன்றதே எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு சிஎம்சில ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, நான் அந்த பொண்ணுகிட்ட எப்பவுமே சண்டை போட்டுன்னு இருப்பேங்க. ஆனா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அதுங்க. ஓகேங்களா, அந்த பொண்ணுகிட்ட நான் எப்பவுமே சண்டை போட்டுன்னு இருப்பேன். ஆனா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அது. ஓகேங்களா, அந்த ஸ்கூல்ல அது படிச்சு முடிச்சு இன்னைக்கு சிஎம்சில வேலை செய்யுதுன்னா அது எவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு டிரைவர் ஆகிறேன். ஓகேங்களா, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது, நம்மளோட தலையெழுத்து. படிப்பு வராதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா. 90s கிட்ஸ் பாதி பேருக்கு படிப்பு வரல, பாதி பேருக்கு வேலை இல்லை, பாதி பேருக்கு பொண்ணு இல்லை, பொண்ணு கிடைக்கல. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. டைம் கரெக்டா 9:50 ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு டீயை போடுவோம். டீ தான் பாஸ் வாழ்க்கை. டீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை பாஸ். இந்த டீயை கண்டுபிடிச்சவங்க மட்டும் கிடைச்சாங்க, அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டலாங்க. எங்க பார்த்தாலும் டீ கடைங்க, எங்க பார்த்தாலும் டீ கடைங்க. டீ இல்லாம நாமும் இல்லை, நாமும் இல்லாம டீ இல்லை. அவரு எப்படி சொல்றது, ஒரு டீ சாப்பிட்டா போதுங்க. சாயங்காலம் வரலாம் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, பேலஸ் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, ஒரு டீ குடிச்சா போதும், சாயங்காலம் வரலும் தாங்கும். இந்த பக்கம் விட வேணாம், இந்த பக்கம் கடை இருக்குது. இப்படியே விடுவோம், சாப்பிட்டுட்டு வந்து எடுத்துட போறோம்.